ஜேம்ஸ் கன் நடிக்கிற சூப்பர்மேனோட புது ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்க பயங்கரம் கார்ட்டூனிஷா, காமிக்கிஷா, கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஃபோன் பிரைட்னஸ் கம்மி பண்ணாலுமே ட்ரெய்லர் பிரைட்டாக தான் தெரியும் போல இருக்குது. அந்த அளவுக்கு கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டார்க்கான அந்த மோட் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வருதே தவிர, மற்றபடி ட்ரெய்லர் ஃபுல்லாமே பக்கா கலர்ஃபுல்லாக வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இட்ஸ் லுக்கிங் குட்டுங்க. இப்போ இந்த ட்ரெய்லரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துருவோம். ஆரம்பிக்கலாங்களா? ஆக்சுவலாக இதுதான் இப்போ தான் அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து விடுறாங்க. இதுக்கு முன்னாடி டீசர் தான் விட்டுருந்தாங்க. அது வந்து 2 நிமிஷம் கிட்ட பயங்கர லாங்காக வந்திருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் ஸ்னீக் பீக் வந்திருந்தது. அப்புறமா பிஹைண்ட் தி சீன்ஸ் ஃபுட்டேஜஸ் எப்படிலாம் படம் எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கிளிப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் ஃபைனலாக அஃபிஷியல் ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணுறாங்க. ட்ரெய்லரோட ஓப்பனிங்கில் லூயிஸ் லேன் அண்ட் கிளார்க் கென்ட் ஒரு ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லூயிஸ் லேன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சூப்பர்மேனை நீ இன்டர்வியூ தருவியா அப்படின்னு கேட்கும்போது கிளார்க் கென்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சூப்பர்மேனாக அவர் லூயிஸ் லேனுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாருங்க. அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லூயிஸ் லேனுக்கு கிளார்க் கென்ட் தான் சூப்பர்மேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். லூயிஸ் லேனுக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். மீதி வேர்ல்ட்லாம் தே ஆர் நாட் அவேர் ஆஃப் இட். ஒருவேளை அதே இடத்துல நான் சூப்பர்மேனாக இருந்து என்ன லூயிஸ் லேன் கேட்டிருந்தாங்கன்னு வைங்க, நான்லாம் இன்டர்வியூவே கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா லூயிஸ் லேன் ஷீஸ் அ பக்கா ஜேர்னலிஸ்ட். அவங்க கேள்விகள் அப்படிங்கிறது யார் என்னென்னலாம் பாரபட்சம் பார்க்காம கேட்கக்கூடிய ஆள். அந்த மாதிரி நம்ம கிளார்க் கென்ட் கிட்டேயுமே கேட்கும்போது அவர் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி கத்தவே ஆரம்பிச்சிருவார். அவர் எதுக்காக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாருன்னா, நான் இந்த மாதிரி உயிர்களை காப்பாற்ற தான் போனேன், பட் ஏன் மக்கள் புரிஞ்சிக்காமல் என்னையே வந்து எதிர்க்கிறாங்க, ஏன் பீப்புளெலாம் ஆர் மேட் வித் மீ அப்படின்ற மாதிரி அவர் வந்து பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியிருக்கிறாரு. ஏன்னா சூப்பர்மேன் யூஎஸ்க்கும் பொராவியாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த வாரை போயிட்டு தடுத்துட்டு வந்துடுவார். ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால இந்த ஃபிக்ஷனல் கண்ட்ரியான பொராவியாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து சண்டை வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் போயிட்டு எந்த உயிர் சேதமும் ஏற்படக்கூடாது, உயிர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் சூப்பர்மேன் அந்த வாரை வந்து போய் தடுத்திருப்பார். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற வாரை உள்ள புந்து தடுத்த நம்ம சூப்பர்மேன் மேலே யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தனி காண்டு வந்து இப்போதைக்கு கிரியேட் ஆகியிருக்குது. தம்பி, நீ என்னதான் உயிரை காப்பாற்ற போயிருந்தாலுமே நீ ரெட் அண்ட் ப்ளூ அவுட்ஃபிட் போட்டு தான் போயிருக்க. ஸோ நீ வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ யூஎஸ்ஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற. ஸோ உனக்கு யூஎஸ் மேலேயுமே ஒரு காண்டு வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொரேவியா கண்ட்ரி என்ன நினச்சிட்டாங்கன்னா, இப்போது யூஎஸ் கிட்ட இப்படி ஒரு சுப்ரீம் பவர் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் இருக்கான், இவனை நம்ம வந்து ரிட்டேவியேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒன்று கிரியேட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹேமர் ஆஃப் புரேவியாவை வந்து கிரியேட் பண்ணி விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னக்கிட்ட இந்த ஹேமர் ஆஃப் புரேவியா அப்படின்ற அந்த கேரக்டர் நம்ம சூப்பர்மேன் அந்த வாரை தடுத்தனால அங்கே ஏற்பட்ட அந்த கான்சிக்வன்ஸ் மூலமாக தான் இவர் வந்து இப்போ இவரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொரேவியா கண்ட்ரி இவங்களுக்கு எதிராக எதையாவது ரிட்டாலியேட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹேமர் ஆஃப் பொரேவியாவை கிளப்பி விட்டுருக்கலாம். அண்ட் அவர் வந்து மெட்ரோபோலிஸில் சண்டை போடுற மாதிரியான சீக்வன்ஸுமே வந்து இந்த ட்ரெய்லரில் காட்டப்பட்டிருக்குது. இந்த கேரக்டரை சுற்றி ஏகப்பட்ட ஃபேன் ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து தான் இருக்குது. அதாவது இந்த ஹேமர் ஆஃப் பொரேவியா சூட்டுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது அல்ட்ராமேன் தான் இந்த மாதிரி ஒரு அப்கிரேட் சூட் போட்டு சூப்பர்மேனை திரும்ப எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, லெக்ஸ் லூத்தர் தான் இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி ஆல்ரெடி சூப்பர்மேனுக்கு இருக்கிற பிரச்சனையை எக்ஸாஜரேட் பண்ணணும் அப்படின்னு இதை ஒன்று கேள்வி விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த வாரை தடுத்ததுக்கான கான்சிக்வன்ஸாக தான் இந்த ஹேமர் ஆஃப் புரேவியாவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்பெகுலேஷன்ஸ்லேயே இந்த லெக்ஸ் லூத்தர் கிரியேட் பண்ணி விட்றாருன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஸ்பெகுலேஷன் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. ஏன்னா லெக்ஸ் லூத்தரோட ஒரே மோட்டிவ் சூப்பர்மேனை கீழே கொண்டு போகிறது தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஜைஜான்டிக் ஃபிகரோட சூப்பர்மேன் அஃப்கோர்ஸ் மெட்ரோபோலிஸில் சண்டை போட்டால் மெட்ரோபோலிஸை டிஸ்ட்ராய் பண்ண தான் செய்வாங்க. ஏகப்பட்ட பொருட்சேதம் வந்து ஏற்பட தான் செய்யும், உயிர்கள் அழியும் தான். இதை காரணமாக காட்டி சூப்பர்மேன் ஒரு பேட் கை அப்படின்னு லெக்ஸ் லூத்தர் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இங்கிருந்து பென்டகனை மேலேருந்து ஒரு ஷாட் காட்டுறாங்க. அங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் கிரில்லோ ரிக் ஃபிளாக் சீனியராக வந்து நின்றுட்டு இருப்பார். அவருக்கான ஃபர்ஸ்ட் லுக்குமே வந்து இதில் வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட அந்த டீம் சூப்பர்மேனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸுமே வந்து காட்டப்பட்டிருக்கு. ரிக் ஃபிளாக் சீனியர் தான் இந்த மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த டாஸ்க் ஃபோர்ஸோட ஹெட்டாக வந்து இருக்க போகிறாரு. இந்த இடத்துல சூப்பர்மேனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது கூட நீங்கள் அவர் சைடு பார்த்தீங்கன்னா ரிக் ஃபிளாக் சீனியர் வந்து நின்று தான் இருப்பார். அண்ட் இதே அத்தாரிட்டியில் இன்னொரு ஆளாக வரப்போகிறது தான் நம்ம இன்ஜினியர். அவங்களால வெப்பன்ஸை கிரியேட் பண்ண முடியுது. நேனோ டெக்னாலஜி மூலிமா அவங்க கையை வெப்பனாக மாற்றி ஏகப்பட்ட டேஞ்சரஸ் வெப்பன்ஸை கிரியேட் பண்ணி ஆப்பனன்ஸை டிஃபீட் பண்ண முடியும். சூப்பர்மேனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போகிறதே அல்ட்ராமேன் மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கு. இவர் லெக்ஸ் லூத்தர் மூலியமா கிரியேட் பண்ணப்பட்ட அந்த சூப்பர்மேன் கிளவுனுங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்குமே வந்து சொல்லிட்டு வராங்க. பட் ஹீ ஸ்டில் மிஸ்டீரியஸ். டாக்கிங் அபவுட் லெக்ஸ் லூத்தர், நிக்லஸ் ஹால்ட்டோட பர்ஃபார்மன்ஸை நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லிட்டு தான் ஆகணும். ஏன்னா காமிக்கில் சூப்பர்மேன் மேலே எவ்வளோ ஹேட் லெக்ஸ் லூத்தருக்கு வந்து இருக்குமோ அதில் 1% கூட குறையாம அந்த ஹேட்டை அப்படியே ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர்மேன் ஒரு இடத்துல ஜெயிக்கிறாருன்னா அவரோட ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீனில் எப்படி தெரியுமா தெரியுது, பயங்கரமான ஹேட்டை வந்து அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. அண்ட் அதுவே இன்னொரு சீனில் சூப்பர்மேனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவரோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்கும்.
பர்ஃபார்மன்ஸில் அந்த வேரியேஷன்ஸை வந்து காட்டுறாரு. சூப்பர்மேன் ரைஸ் ஆகும்போது அவரோட கோவம், சூப்பர்மேன் ஃபால் ஆகும்போது அவரோட ஹாப்பினஸையும் சூப்பராக வந்து காட்டியிருக்காரு நிக்கோலஸ் ஹால்ட். இதில் சூப்பர்மேன் சமாளிக்க போகிற முக்காவாசி கான்ஃப்ளிக்ட்டு லெக்ஸ் லூத்தரால் ஏவப்பட்டதாக தான் வந்து இருக்கும். அண்ட் ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட்குள்ளே இன்ஜினியர் அண்ட் லெக்ஸ் லூத்தர் வந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ரோபாட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணி அந்த இடத்துல பயங்கரமான ஒரு கேஸை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல கிரிப்டோவுமே இருப்பான். கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரிட்டரியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர் கூட வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸுமே வந்து காட்டப்பட்டிருக்கு. கிரிப்டோ நல்லா போயங்க, அவன் டெரிட்டரியை பாதுகாக்க எவ்வளோ போராடிட்டு இருக்கா பாருங்க. இந்த மாதிரி ஃபார்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட் அட்டாக் பண்ண லெக்ஸ் லூத்தரோட இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேனை பயங்கரமாக வந்து டென்ஷன் பண்ணி விடுதுதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சீக்வன்ஸில் லெக்ஸ் லூத்தர் அண்ட் சூப்பர்மேன் லெக்ஸ் லூத்தரோட ஆஃபீஸில் வந்து நின்றுருப்பாங்க. அப்போ பயங்கர கோவத்தில் டேபிளை தூக்கி பக்கத்தில் இருக்க அந்த கிளாஸ் மேலே வீசுவார். அப்போ அங்கே ஆப்போசிட்ல லெக்ஸ் லூத்தர் நின்றுட்டு தான் இருப்பாரு. அவரு வந்து பயப்பட மாட்டாரு, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்லாம் ஆகிருக்க மாட்டாரு. ஜாலியாக அவரோட காஃபி வந்து குடிச்சிட்டு சூப்பர்மேனை ஃபேஸ் பண்ணி தான் நின்றுட்டு இருப்பாரு. ஏன்னா லெக்ஸ் லூத்தருக்கு தெரியும் சூப்பர்மேன் அவனை ஹர்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்மேனுக்குள்ளே எப்பயுமே ஒரு குட் கை பர்சனாலிட்டி இருந்துகிட்டே தானே இருக்கும். ஸோ அதனால அதை கெஸ் பண்ண லெக்ஸ் லூத்தர் ஜாலியாக காஃபி குடிச்சிட்டு வந்து நின்றுட்டு இருக்காரு. அண்ட் இதே மாதிரி இந்த ரைவல் தான் சூப்பர்மேன் அண்ட் லெக்ஸ் லூத்தரை பயங்கர டைனாமிக்காக வந்து காட்டுது. சூப்பர்மேனோட ஃப்ளைட்டை சூப்பராக வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி டீம் பக்காவான ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பர்மேன் மேலே பறக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸை அழகாக வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான சினிமாட்டோகிராஃபி விஷுவலி டிஃப்ரெண்ட்டாக வந்து எனக்கு தெரியுது. இன்னமும் எனக்கு தான் தெரியுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தெரியுதாங்கிறத மறக்காம கீழே கவப்படுங்க. சூப்பர்மேன் இதில் சிவிலியன்ஸை சேவ் பண்ணுற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. எல்லா சீக்வன்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர்மேன் ஒரு இடத்துலேருந்து தவறி கீழே விழுகும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சூப்பர்மேனுக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவுமே உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எனக்கு டக்குன்னு சாம் ரெமியோட ஸ்பைடர்மேன் 2வோட அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு இந்த சீன் பார்க்கும்போது. இந்த மாதிரியான ஹீரோயிக் திங்ஸ் எல்லாமே ஒரு சூப்பர்மேன் படத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது நான் நினச்சிருந்தேன். அண்ட் ஜேம்ஸ் கன் இஸ் நெயிலிங் இட். பக்காவாக அதை வந்து குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த படத்தில் கிளார்க் கென்ட், பாவ் கென்ட் அண்ட் அவங்களோட அம்மா அவங்க எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் கனெக்டை வந்து நல்லாவே காட்டுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாவ் கென்ட்டோட பர்த்டேக்கு தான் அந்த படம் வந்து ரிலீஸே ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஜேம்ஸ் கன்னுமே வந்து சொல்லியிருக்காரு. ட்ரெய்லர்லையுமே எமோஷனல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. எமோஷனலான சீக்வன்ஸுமே அமைச்சிருக்காங்க. படத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிளார்க் கென்ட்டோட அம்மா ஒரு சீக்வன்ஸில் ஒரு பெரிய ஃபைட் இருக்க போகுது, ஸோ அதுக்கு வேண்டி உன்னோட பூட்ஸை நான் வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரியான சீக்வன்ஸுமே வந்து காட்டியிருக்காங்க. இன்னொரு சீக்வன்ஸில் கிளார்க் கென்ட் அவரோட சைல்ட்ஹுட் பெட்டில் கிரிப்டோவோட படுத்திருக்க மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஜூராயுமே அதில் படுத்திருக்க மாதிரியுமே காட்டியிருக்காங்க. இங்கிருந்து மற்ற சூப்பர் ஹீரோஸையுமே வந்து காட்டுறாங்க. காய் கார்டனரோட கிரீன் லேண்டர்ன், அதுக்கப்புறம் இசபெல்லா மெசரோட ஹாக் கேர்ளு, மிஸ்டர் டெரிஃபிக், இவங்க எல்லாரையுமே வந்து காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே மேக்ஸ்வெல் லார்ட்னால ஸ்பான்சர் பண்ணப்பட்ட சூப்பர் ஹீரோஸ். இவங்களுக்குன்னு பெர்மிஷன் வந்து வரணும், இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது நீங்கள் போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கண்ட்ரோலில் வேலை செய்யக்கூடிய அந்த சூப்பர் ஹீரோஸாக தான் இவங்க 3 பேர் வந்திருக்காங்க. மிஸ்டர் டெரிஃபிக்கோட டெக்னாலஜி உண்மையாலே வந்து சூப்பராக தான் காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க 3 பேரையுமே ஜஸ்டிஸ் கேங் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இந்த ஜஸ்டிஸ் கேங்கில் இருக்கக்கூடிய இந்த மிஸ்டர் டெரிஃபிக் கேரக்டர் ஜஸ்டிஸ் கேங்கை பிட்ரே பண்ணி சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர்மேன் பண்ணுறது கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து புரிஞ்சுட்டு அப்புறமா சூப்பர்மேனுக்காக ஹெல்ப் பண்ண போய் ஜஸ்டிஸ் கேங்கை எதிர்த்துமே அவர் வந்து நிற்கலாம்னு நினைக்கிறேன். இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரெய்லரில் ஒரு ஷாட் வந்து இருக்குது. அதாவது கிரவுண்டில் இருக்கும்போது சண்டை போட்டுட்ருப்பார் நம்ம சூப்பர்மேன். அந்த டைமில் மிஸ்டர் டெரிஃபிக் கீழே விழுந்திருப்பார். நம்ம சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ண வந்து தான் கீழே விழுந்திருக்காரு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கமர்ஷியல் ஆட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கூட மிஸ்டர் டெரிஃபிக் விளையாடிட்டு இருக்க மாதிரியான சீக்வன்ஸுமே வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி இந்த மாதிரி மிஸ்டர் டெரிஃபிக் ஜஸ்டிஸ் கேங்லேருந்து வெளியே போயிட்டு சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் அசியூம் பண்ணி சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், பீஸ் மேக்கர் சீசன் 2வோட அந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் மேக்கரை இந்த ஜஸ்டிஸ் கேங்கில் சேர்க்கறதுக்கு வேண்டி தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டெரிஃபிக் இருக்க மாட்டாரு. ஸோ மிஸ்டர் டெரிஃபிக் இல்லாதனால பீஸ் மேக்கர் இதுக்குள்ளே இழுத்து விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. பீஸ் மேக்கர் சீசன் 2 ஆஃப்டர் தி ஈவெண்ட்ஸ் ஆஃப் இந்த சூப்பர்மேன் படத்துக்கு அப்புறம் நடக்கலாம். ஆஃப்டர் தட் மெட்டமாஃபோ வந்து காட்டியிருக்காங்க. மெட்டமாஃபோ வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தரோட அந்த மெட்டா ஹியூமன்ஸ் பிரிசனில் வந்து இருக்கிறாரு. இந்த மாதிரி லெக்ஸ் லூத்தர் ஓவர் பவர்டாக இருக்கிறவங்க, கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை செய்யாதவங்க எல்லாத்தையுமே இந்த பிரிசனில் வந்து போடுவாருன்னு நான் நினைக்கிறேன். பட் அப்படி இல்லைன்னு தோணுது. ஏன்னா அங்கே ஏகப்பட்ட சிவிலியன்ஸ் இருக்க மாதிரியுமே எனக்கு வந்து தெரியுது. லெக்ஸ் லூத்தர் சொல்கிறத ஃபாலோ பண்ணாதவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த பிரிசனில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். மெட்டமாஃபோட பவர் என்ன தெரியுமா? அவரால் எந்த சாலிடாவோ லிக்விடாவோ கேஷியஸ் ஸ்டேட்டாவோ மாற முடியும். அந்த அப்படி இருக்க அந்த சமயத்தில் மெட்டமாஃபோ கிரிப்டனைட்டை வந்து அவரோட ஹேண்ட்ஸில் மேட் பண்ணி வச்சிருக்காரு அந்த பிரிசனுக்குள்ளே சூப்பர்மேனை வீக் பண்ணுறதுக்கு வேண்டி. அதனால தான் இந்த லெக்ஸ் லூத்தரோட சோல்ஜர்ஸ்லாம் சூப்பர்மேனை அடிச்சு அந்த பிரிசனுக்குள்ளே போடுற மாதிரி வந்து தெரியுது. சின்ன பசங்க எகிரி அச்சானுங்க சார், உட்கார வச்சு அடிக்கிறானுங்க. ஒரு சின்ன பையன் சொல்கிறான், மச்சான் மூஞ்ச தூக்கு மச்சான்.
பிரிசனுக்குள்ளே அடைஞ்சிட்ட அப்புறம் மெட்டமார்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஸ் லூத்தர் அண்டர் கண்ட்ரோலில் தான் இருப்பார். அப்படி கண்ட்ரோலில் இருக்கும்போது சூப்பர்மேன் அவர்கிட்ட மெட்டமார்ஃபோ கிட்ட இந்த மாதிரி அவரோட குட் பை சாமெல்லாம் வச்சு இந்த மாதிரி பேசி நீ வந்து ரொம்ப நல்லவன்ப்பா, இந்த மாதிரி நான் போய் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னனால மெட்டமார்ஃபோ ஒரு மிகப்பெரிய லைட் சோர்ஸாக வந்து மாறுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட பாடியை வந்து அவரை ஃபியூஸ் பண்ணி இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் கண்ணாடி உடச்சிட்டு வெளியே வரும்போது பின்னாடி ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது. ஸோ மேபி மெட்டமார்ஃபோவே ஒரு மிகப்பெரிய லைட் சோர்ஸாக வந்து மாறி சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த லைட் சோர்ஸை வச்சு அவருக்கு பவர் கொடுத்து சூப்பர்மேனை பிரிசன் பிரேக் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து இருக்குது. எப்படியோ இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸ் வந்து இருந்திருக்கும். நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். நான் மிஸ் பண்ணது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கடுத்து எல்லாமே ஹைப் அண்ட் ஆரா மூமெண்ட்ஸ் ஃபார் சூப்பர்மேனாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சூப்பர்மேனோட கேரக்டரைசேஷன் அண்ட் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இந்த படத்தில் ஆக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஐடியாவை வந்து தெளிவாக இந்த ட்ரெயிலரில் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம ஜேம்ஸ் கன். ட்ரெய்லர் பார்த்ததுமே படம் பார்க்கணுங்கிற ஹைப் இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்கு. ஸோ அதுக்காக தான் பர்ஃபெக்டாக இந்த ட்ரெய்லரை வந்து ஃபேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. உங்களுக்கு சூப்பர்மேன் ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்று வட்டா.